நான் இன்னும் சாப்பிட்டு ரிவ்யூவே சொல்லலை என் ப்ராடக்டில். 3 ப்ராடக்ட் தான் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. செம்ம டயர்டாக இருக்கேன். இது வந்து லாஸ்ட் பேட்சோட ப்ராடக்ட்டு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு பேட்ச் குக் பண்ணி அதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக லன்ச் டைம், என்னோட லன்ச் டைம் என்ன தெரியுமா, 3:30க்கு இது வந்து பிரேக்ஃபாஸ்ட். ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்றேன். 3மே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சிக்கன் பிக்கல், ப்ரான் தொக்கு, டொமேட்டோ தொக்கு. ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே வெஜிடேரியன்லேருந்து தான் போனோம். உண்மையாகவே டொமேட்டோ தொக்கு சூப்பராக இருக்கும், எனக்கே ரொம்ப பிடிக்கும். சோறுக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்டுன்னு வச்சு தொட்டு சாப்பிட்டு போகிறதுக்கெலாம் மாசாக இருக்கும். ப்ரான் தொக்கு சாப்பிட்டுட்டு சிக்கனுக்கு போகலாம். ஓகே, இதை நான் அப்புறமா ரசி சாப்பிடுவேன். யூஸ்வலாக ப்ரான் வந்து எப்போதுமே சொல்கிற மாதிரி தான், டொமேட்டோ ப்ரானெல்லாம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க, தாராளமாக 15 days வச்சு சாப்பிடலாம். ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள், வெட் ஸ்பூன் கொஞ்சம் கூட வெட் ஆகக்கூடாது. அப்புறம் இப்படி சாப்பிடும் போது திறந்தே வச்சுருக்கக்கூடாது ஃபேனுக்கு அடியிலலாம், ஏன்னா மாய்ஸ்சர் ஃபார்ம் ஆகிடும். அதனால ப்ரானு இப்போ போன ஒரு பேட்ச்லேருந்து டொமேட்டோ தொக்கா ஒருத்தங்க ஹெவன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்படியே பூஸ் பம்ப்ஸ்லாம் வந்துச்சு. ப்ரானுக்கு வந்து நிறைய பேர் சால்ட் லெவல் கரெக்டாக இருக்குனாங்க. 2 பேர் சால்ட் லெவல் கொஞ்சம் கம்மி சிஸ்டர் அப்படின்னாங்க. ஸோ என்னால் கரெக்டாக என்ன பண்ண முடியும்னு தெரியல. ஆனால் நான் சாப்பிட்றத விட சால்ட் லெவலை கம்மியாக தான் இங்கே ஆட் பண்ணுறேன். யூஸ்வலாக நான் சால்ட் ஜாஸ்தியாக சாப்பிடுவேன். அல்டிமேட்டாக இந்த வீடியோ வந்துருக்கு ப்ரானு. சிக்கன் பிக்கல் ட்ரை பண்ணிடலாம். சிக்கன் பிக்கலை பொறுத்த வரைக்கும் ஃபீட்பேக் வந்து எப்படி வந்திருக்குன்னா, சிக்கன் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, ஆனால் பிக்கல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. சிக்கன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்ததா, பிக்கலில் நல்லாயிருக்கும். இது வந்து சோத்தில் ஆக்சுவலாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற ஐட்டம் இல்லை, தொட்டின்னு சாப்பிட்ற ஐட்டம். நம்மளை மாதிரி ஆளுங்களாம் சோறில் பிசைஞ்சு தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு வந்து ஒரு 3 நாள் கழிச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மூணுமே என்னை பொறுத்த வரைக்கும் சிக்கன் மட்டும் எப்படி இருக்கும் தெரியுமா, ஹார்டாக இருக்குன்னு சொல்வீங்க. ஒரு வாய் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு சிக்கனை வாயில் போட்டுக்கலாமான்னு தோணும். அந்த மாதிரி தான் இருக்கும் லயமோட சிக்கன் பிக்கல். ஓகே, சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள். லிமிட்டட் பேட்சஸ் தான், ஆன் ஆர்டர்ஸ் தான் குக் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் லான்ச் பண்ணிடலாமா? அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, பாருங்கள்.